அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல இருந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐஎன்எம்ல சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அதாவது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு டாபிக், இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதுல கேட்ட ஒரு சில ஓல்டு கொஸ்டின் இதை வந்து பார்க்கலாம். பழைய கொஸ்டின் பேச போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டுக்காங்க. பொதுவா இப்ப டிஎன்பிசில இந்த வருஷத்தை கனெக்ட் பண்ணி வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கலாம். பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஆண்டு எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1867. சரிங்களா? 1867. இது எந்த பகுதியில தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா மகாராஷ்டிரா பகுதியில தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். மகாராஷ்டிரா பகுதியில தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். யாரால் தொடங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங்கன் என்பவரால் தோற்றப்பட்டிருக்கும். ஆத்ம ராம் பாண்டுரங்கன் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துடைய புனை பேர் இல்ல இந்த இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது பிரம்ம சமாஜியத்தின் பம்பாய் கிளை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னா இட்ஸ் பிரான்ச் ஆஃப் பாம்பே பிரான்ச் ஆஃப் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, பிரார்த்தனா சமாஜ் அப்ப 1867 ஆண்டு தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்றது, அதாவது விதவைகள் மறுமண சங்கம், இது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா 1861 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூனா சர்வோஜனிக் சபா, இது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1870 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா இந்த இயக்கங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்படின்னா இது வந்து ஆத்மராம் பாண்டுரங்கன் அப்படின்றவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த 3 இயக்கமுமே ஒற்றை நபரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ரனாடே என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். சரிங்களா? அப்ப இந்த எம்ஜி ரனாடே வந்து எந்த இயக்கத்தை பின்பற்றியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ் இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் தான் எம்ஜி ரனாடே. அவரு ஆத்மராம் பாண்டுரங்கனுடைய ஃபாலோவர் தான். அப்ப இவர் தன்னிச்சையாக தொடங்கிய இயக்கங்கள் தான் இந்த 3 இயக்கங்கள். அப்ப இது வந்து ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்தும் இது வந்து கரெக்டான கூற்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியான பொருந்தும் வகையில் தேர்ந்தெடுக்கவும் பின்வருவற்றை எது சரியான ஜோடியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். எந்த ஆண்டு தோற்றுவிச்சிருப்பார் அப்படின்னா 1828 ஆண்டு தோற்றுவிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து 1815 ஆண்டு ஆத்மீய சபா, ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சபை, இதுக்கு முன்னாடியே தோற்றுவிச்சிருப்பார். 1815 ஆண்டு ஆத்மீய சபா அப்படின்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். சரிங்களா? 1828 தான் அந்த ஆத்மீய சபான்ற ஒரு அமைப்புடைய பெயரை பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி மாத்தி இருந்திருப்பார். இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா இவருடைய பேர் வந்து ராம் மோகன் ராய் தான். இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாய மன்னர் அக்பர் டூ தான் ராஜா ராம்மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கிய நபராக இருந்திருப்பார். ஓகே, அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து பிரார்த்தனா சமாஜ், இப்பதான் போன கொஸ்டின்ல பார்த்தோம். பிரார்த்தனா சமாஜ் அப்படின்ற இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஆத்மராம் பாண்டுரங்கன். சரிங்களா? அப்ப இது வந்து தவறு. அடுத்து ஆரிய சமாஜ் அப்படின்ற இயக்கம் தயானந்த் சரஸ்வதி என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1875 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். தயானந்த் சரஸ்வதி. இவருடைய ஒரிஜினல் பேர் என்ன, உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முல் சங்கர் அப்படின்றத அவருடைய ஒரிஜினல் பெயர், உண்மையான பெயர். வேற என்ன இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் யாரு? தயானந்த் சரஸ்வதி தான். அப்ப இது வந்து கரெக்டான இதுதான். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். என்னது? யாரு? சுவாமி விவேகானந்தர் தான். 1897 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். சரிங்களா? அப்ப இதுல கரெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுல கரெக்ட் ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும் ஆப்ஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒன்னும் கரெக்ட் தான், 3யும் கரெக்ட் தான், 4ம் கரெக்ட் தான். சரிங்களா? நமக்கு ஆப்ஷன்ல வந்து 1, 3, 4 அப்படின்ற ஆப்ஷன்ல, அதனால நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1, 3 அப்படின்றது. இதுக்கு வந்து டிஎன்பிசில கீ கிரேஸ் மார்க்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து which of the following was proved to be an important association in social religious movement in South India? அதாவது தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முக்கியமான சமூக சமய சீர்திருத்தங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நீங்க வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியே சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆரிய சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாப்ல தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்ம சமாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெங்கால் பகுதியில தோற்றுவிக்கப்பட்டது, பெங்கால்ல தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப தியோசோபிக்கல் சொசைட்டி இதோடைய வரலாறு என்ன பாத்தீங்கன்னா இது 1875 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதான் இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம ஞான சபை
1875 எங்கு தோற்றுவிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரம்மஞான சபை அப்படின்றது. இவங்க 1879 இந்த அமைப்பின் கிளை எங்கு தொடங்கப்படுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல தொடங்கப்படுது. இந்த அமைப்பின் கிளை வந்து எங்க தொடங்கப்படுது? மெட்ராஸ்ல வந்து தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் பின்னால் 1882 தான் இந்த அமைப்பின் தலைமையிடம் எங்கு மாற்றப்படுது அப்படின்னா மெட்ராஸ்க்கு மாற்றப்படுது. ஹெட் குவார்டர்ஸ் வாஸ் சேஞ்ச்டு டு மெட்ராஸ். முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடையார் பகுதிக்கு மாற்றப்படுகிறது. அப்ப சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எது ஆன்சரா இருக்கும்? பிரம்மஞான சபை தான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா இதோடைய தலைமையிடமே எங்க இருக்கு அப்படின்னா மெட்ராஸ்ல தான் இருக்கு. ஓகே, அது நேம் ஆஃப் த சோசியல் ரிஃபார்மர் ஹூ சப்மிட்டட் எ மெமோரியல் ஃபார் த ஃப்ரீ பிரஸ் இன் த சுப்ரீம் கோர்ட். அதாவது பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் தான். அதாவது ஒரு 1821, 22 பத்திரிகைகள் வந்து தொடங்கியிருப்பாரு. சம்பத் கௌமி, மீரட் உல் அக்பரி என்ற பத்திரிகைகளை வந்து ராஜா ராம்மோகன் ராய் தொடங்கியிருப்பார். அந்த காலகட்டத்துல 1823 ஆங்கிலேய கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி ஒரு சில சட்டத்திட்டங்களை விதிச்சிருப்பாங்க. அப்ப ராஜா ராம்மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல, கல்கத்தா சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த பத்திரிகை சுதந்திரத்தை வேண்டி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப யார்? ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்றவர் தான். ஓகே. ஹூ ஓப்பன் சாரதா சதன் ஹோம் ஆஃப் பிளானிங் ஃபார் ஹிந்து விடோஸ் இன் பாம்பே. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா பண்டிட் ரமாபாய் அப்படின்றவங்க தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு போராளி. இவங்க மொத்தம் 3 இயக்கங்கள் வந்து தோற்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன பாத்தீங்கன்னா ஆரியா மகிழா சேவா மண்டல் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தோற்று வச்சிருப்பாங்க. அடுத்து சாரதா சதன் அப்படின்ற ஒரு இயக்கம், அடுத்து முக்தி சதன் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் தோற்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எந்த ஆண்டு தோற்று வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1882 தோற்று வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்ப இது வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா தமிழ் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடுகள். சரிங்களா? அதாவது அன்றைய காலகட்டத்துல தோன்றப்பட்ட எல்லா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் சமூக குற்றங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க. ஆனா ஒரு சில நபர்கள், ஒரு சில இயக்கங்கள் முக்கியமான குற்றங்களை வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணாங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்ப இந்த சதி ஒழிப்பு அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் ஞாபகத்துக்கு வருவார். இப்ப ராஜா ராம்மோகன் ராயால் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் இயக்கம் அப்படின்றதுதான். சரிங்களா? டிக்கு வந்து 2. அடுத்து பி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்கரேஜ் இன்டர் மேரேஜ் அண்ட் அமாங் டிஃப்ரெண்ட் கேஸ்டஸ். அதாவது பலதரப்பட்ட சாதிகளுக்கு இடையேயான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தது எந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜ் தான். பார்த்தோம் இல்லையா? ஆத்மனா பாண்டுரங்கன் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இவங்க இந்த கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் வேற எதாவது ஆதரிச்சாங்க பாத்தீங்கன்னா, வேற எதெல்லாம் உருவாக்குனாங்க பாத்தீங்கன்னா இரவு பள்ளிகள், நைட் ஸ்கூல்ஸ் அப்படின்றத உருவாக்குனாங்க. அப்புறம் இன்டர் கேஸ்ட் டைனிங் சிஸ்டம், சமபந்தி முறையை வந்து இவங்க அதிகமா பிரபலப்படுத்தினாங்க. அது இவங்களுடைய முக்கியமான பங்கு. அடுத்து ஃபைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. சரிங்களா? அதாவது தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்கள் எந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ் அப்படின்றதான். சரிங்களா? ஏன்னா ஹிந்து மதத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஜாதிய முறைகள், தீண்டாமை, இது எல்லாத்தையுமே ஆரிய சமாஜ் வந்து கண்டிச்சுச்சு, அதை எதிர்த்துச்சு. அடுத்து இது நமக்கு தெரியும், சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் அவருடைய கூற்று தான். இந்த கூற்று ரொம்ப பிரபலமான கூற்று, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஜீவா இஸ் சிவா, அதாவது ஜீவனே சிவன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டையும் சொல்லியிருப்பாரு. அனைத்து உயிரினங்களும் கடவுள் தான் அப்படின்றதான் இதோடைய அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாத்தையுமே சொன்னது யாரு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். அப்ப இவருடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாத்தையுமே பரப்புவதற்காகவே 1897 ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? யார் ஆரம்பிச்சிருப்பா? நம்ம போன கொஸ்டின்ல கூட பார்த்தோம். சரிங்களா? விவேகானந்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப அது என்ன இயக்கம் அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது. சரிங்களா? அப்ப மேட்ச் ஃபாலோயிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கரெக்ட், டி தான் கரெக்ட். அடுத்து இப்ப நம்ம பார்த்த அதே கொஸ்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கொஸ்டின். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல போட்டிருக்காங்க, கூற்று காரணம். சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரம ராமகிருஷ்ண மிஷனில் நிறுவினார். சுவாமி விவேகானந்தர் ஃபவுண்டட் ராமகிருஷ்ண மிஷன் டு பாப்புலரைஸ் த டீச்சிங் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர். கரெக்ட் தான். அவர் வந்து இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்றத 1897 மே 1 கரெக்டா பெல்லூர் மத் அப்படின்ற இடத்துல தோற்று வச்சிருப்பாரு. சரிங்களா? விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மடத்தை வந்து பெல்லூர் மத், இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த பகுதியோட அந்த மடத்துடைய தலைமையிடம் அப்படின்றது பெல்லூர் மத்துல தான் இருக்கு. சரிங்களா? தோற்றுவிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய குருவின்
போதனைகளை வந்து பரப்புறதா முக்கிய காரணமா இருந்துச்சு. இல்லைங்களா? அப்புறம் அடுத்த ரீசன்ல என்ன சொல்றாங்கன்னா, ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் மொனாஸ்டிக் ஆர்டர் அண்ட் டிவோட்டட் இட்செல்ஃப் டு தி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன். ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி தன்மையை அர்ப்பணித்தது. சரிங்களா? அதோடைய கொள்கை கோட்பாடுகளை பத்தி சொல்றாங்க. கரெக்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் ரெண்டுமே கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ரீசன், அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் லொகேட்டட் இன், நம்ம அந்த லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் யூஎஸ்ஏல இருந்துச்சு. பின்னால் அது எங்க மாற்றப்பட்டுச்சு? மெட்ராஸுக்கு மாற்றப்பட்டுச்சு. அடுத்து ஆர்யா மகிழா சமாஜ் அட் பூனா இன் 1882 வாஸ் ஃபவுண்டட் பை. இதுவும் நம்ம பார்த்த ஓல்டு கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் தான். 1882 ஆண்டு பூனாவில் ஆர்யா மகிழா சமாஜை நிறுவியவர் யார்? பண்டிட் ரமாபாய் அப்படின்றவங்க. மொத்தம் 3 இயக்கங்களை வந்து தோற்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? பண்டிட் ரமாபாய்க்கு வந்து பண்டிட் அப்படின்றது ஒரு பட்டம். சமஸ்கிருத மொழியில் வல்லவராக இருந்திருப்பார். அதனால அவருக்கு ஒரு பட்டம் பண்டிட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வேற என்ன இவருக்கு ஒரு பட்டம் இருக்கு? என்ன பட்டம் பாத்தீங்கன்னா சரஸ்வத். சரஸ்வத் என்று அழைக்கப்படுகிறார். சரஸ்வத் என்ற பட்டம் இவருக்கு உள்ளது. ஏன்னா இதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவதில் சரஸ்வத் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அப்படி கேட்டால் யார்? பண்டிட் ரமாபாய். தேங்க்யூ.